ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் திசைவேலை பக்கத்தில் ஆனக்குடி அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணன் வந்து நாட்டுக்கோழி, வான்கோழி, கின்னிக்கோழி இந்த மாதிரி எல்லாமே விற்பனை பண்ணிட்டு இருக்காரு. மொத்தமாக விற்பனை பண்ணிட்டு இருக்காரு, சில்லறையாகவும் விற்பனை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அண்ணனோட பண்ணை தான் நம்ம அங்கே வந்து பார்க்க வந்திருக்கோம். சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே கொண்டு வந்துட்டு இருக்கோம். போயிட்டு உங்கள் ஊர் எந்த அட்ரஸ் அதை பற்றி சொல்லிடுங்க. நாட்டுக்கோழி வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் ஊர் எந்த ஊர், எந்த மாவட்டம், எங்கே உங்கள் ஊரில் எங்கே நீங்கள் நாட்டுக்கோழி வச்சிருக்கீங்க அதை பற்றி நீங்கள் சொல்லிடுங்க. எங்களுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம் திசைவேலை பக்கத்துல ஆனைகுடிங்கிற ஊர். ஆனைகுடிங்கிற ஊர் கிராமத்துல. சரிண்ணே, நீங்க வந்து நாட்டுக்கோழி விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க வந்து ஒரு 8 வருஷமா இது பண்றோம். 8 வருஷமா பண்ண வந்து நடத்திட்டு இருக்கீங்க. 8 வருஷமா எல்லாருக்குமே பண்ண வைக்கிறவங்களுக்கு ஃபுல்லாவே சப்ளை கொடுத்துக்கிறோம். ஓ, இப்போ பண்ண ஆரம்பத்துல நீங்க வந்து 8 வருஷமா பண்ண வந்து நடத்திட்டு இருக்கீங்க. புதுசா பண்ண வைக்கிறவங்களுக்கு வந்து நீங்க வந்து கோழியில் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? ஆமா, புதுசா பண்ண வைக்கிறவங்களுக்கு நாட்டுக்கோழி இப்ப நிறைய பேர் வைக்கிறாங்க. இது நல்ல லாபகரமான தொழில். சரி. அது போக லாஸுங்கிறது வராது. மற்ற தொழில எல்லாம் உங்களுக்கு வந்து லாஸ் வரும். இதுல வந்து லாஸுங்கிறதே வராது. பார்த்தாலும் நம்ம போட்ட முதல்ல எடுத்துடலாம். நல்ல வளர்த்தா நல்ல லாபத்தை சம்பாதிக்கலாம், எடுக்கலாம். கரெக்டா பாக்கணும். ஆமா, கரெக்டா கொஞ்சம் பார்த்து கஷ்டப்பட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியான தொழில் தான். இது எப்படின்னா, இப்ப நீங்க பண்ண முறையில வளர்த்துட்டு இருக்கீங்க. பண்ண முறை வளர்க்கும் போது நீங்க சின்ன சிறு பண்ண வச்சிருக்கவங்களுக்கு வந்து நீங்க கோழி வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? ஆமா, இப்ப யாராவது கோழி பண்ண வைக்கணும் நம்ம ஐடியா கேட்டாலும் சொல்லுவோம். அவங்களுக்கு ஃபுல்லா நல்லா தரமான கோழியா எத்தனை கேட்டாலும் சரி 50, 100, 1000 வரைக்கும் 1000, 1500 வரைக்கும் கேட்பாங்க. 1500 வேணா டெலிவரி பண்ணிடுவோம். சரி. ஆமா, டெலிவரி பஸ்ல எல்லா இடமே கொடுத்து விடுவோம். தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ஊருக்கும், சென்னை வரைக்கும், சென்னை குடிபோண்டி வரைக்கும் ஏற்றி விட்டுருக்கோம். ஓஸ் ஊருக்கும் கொடுத்துருக்கோம். சரி சரி. எல்லா ஊருக்குமே எங்க இருந்து போன் வரும். சரி. எல்லா ஊருக்குமே 50 கேட்டாங்க, 50 பஸ்ல ஏற்றி விட்டுருவோம். நீங்க இந்த மாதிரி டெலிவரி பண்ணிட்டு இருக்கீங்க. நேர்ல வந்து எடுத்துக்கலாம். பக்கத்து ஊரு அப்படின்னா நேர்ல வருவாங்க. ராஜபாளையம் அந்த சைட்ல இருந்துலாம் நேர்ல வந்திருக்காங்க. விருதுநகர் அந்த சைட்ல இருந்துனா நேர்ல வந்துருவாங்க. இதுல எத்தனை குஞ்சு இருக்கு? இதுல வந்து இப்போ 1 மாசம். ஒரு மாசம் குஞ்சு. ஆமா. நீங்க எத்தனை மாசம் வளர்த்து எப்படி விற்பனை பண்ணீங்க? நாங்க ஒரு நாள்ல இருந்து வளர்த்துக்கிட்டே இருப்போம். எப்படி ஆடு ஒரு நாள்ல கேட்டா கூட கொடுத்துருவோம். ஒரு நாள் குஞ்சு வளர்க்க தெரிஞ்சவங்க பண்ண வச்சிருக்கோம் வந்து அங்க போய் வளர்க்குற மாதிரி இருக்கும். சிலவங்களுக்கு வளர்க்க தெரியும். சரி, நான் ஒரு நாள்லயே வளர்த்துருவேனாலும் 500 பீஸ் கேட்டா கொடுத்துருவோம். ஆமா, இல்ல எனக்கு வளர்க்க கஷ்டமா இருக்குன்னு ஒரு மாசத்துல இருந்தா ஈஸியா வளர்ப்போம்னா ஒரு மாசம் குஞ்சு. இல்ல ஒரு மாசமும் சிலவுகளுக்கு வளர்க்க தெரியாது. முட்டை ஒரு சைஸ், ஒரு நட சைஸ்ல கேட்பாங்க. சரி. அந்த சைஸ்னால 2 மாசம் 2.5 மாசம் ஆயிட்டுனா ஒரு கோழி நல்லா இருக்கும். சரி சரி. அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கும் இந்த மாதிரி சின்ன ஒரு 100 குஞ்சு இல்ல ஒரு 200 குஞ்சு வாங்கி வளர்க்குறவங்களுக்கு எந்த மாதிரி மாசத்துல வந்து எத்தனை மாசத்துல வந்து எடுத்து வளர்த்தா நல்லா இருக்கும்? லாபகரமா ஒரு மாசத்துல எடுத்தா உங்களுக்கு நல்ல லாபம். நம்ம 120 ரூபா கொடுப்போம். விலை கம்மியா இருக்கும். ரேட் வளர்க்கறது ஈஸி தான். சரி. வளர்த்தாங்கன்னா அவங்க ஒரு நல்ல சைஸ் 1 கிலோ 1.5 கிலோ வந்துட்டுனா அவங்க 500 ரூபாய்க்கு அப்போ லாபமா இருக்கும். இப்ப அதை விட்டுட்டு அவங்க வந்து 1 கிலோ சைஸ்ல போய் வாங்கினாங்கன்னா 300 ரூபா 350 ரூபா சொல்லுவாங்க. சரி. அதை வாங்கும் போது அவங்க விற்கும் போது 50 ரூபா கிடைக்கும். 50 ரூபாய்க்கு எதை சாப்பிடுறோம். அப்ப அதுல உங்களுக்கு வந்து ஆமா 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 ஆமா. ஒரு மாசங்கிறதா ஒரு 200 கோழி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். இப்ப ஒரு மாசம் குஞ்சுக்கு நிறைய ரேட் பத்தி சொல்லிருங்க. ரேட்டு சொல்லலாமா? அப்படி சொல்லலாம். ஒரு நாள் குஞ்சுன்னா இப்ப அங்க 45 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ரகத்தை பொறுத்து. பெருவடன்னா 60 ரூபா. சரி. சோனாலினா 45 ரூபா. நல்ல தரமான குஞ்சா கொடுப்போம். இப்ப சிறுவடன்னா 50 ரூபாய்க்கு கொடுப்போம். சரி. வான்கோழி குஞ்சு இருக்கு. வான்கோழினா 110 ரூபாய்க்கு கொடுப்போம். வான்கோழி குஞ்சா எப்படின்னா ஒரு நாள் குஞ்சுனா 110 ரூபா. ஒரு நாள் குஞ்சுனா 110 ரூபா. ஆமா ஆமா. சரி. ஒரு மாசம்னா ஜோடி வந்து 800 ரூபாய்க்கு கொடுப்போம். ஒரு மாசம் வான்கோழி குஞ்சுன்னா ஜோடி வந்து 800 ரூபாய்க்கு கொடுப்பீங்க. ஆமா, 800 ரூபா ஜோடி. குஞ்சு 400 ரூபா வரும். அதுமே ஒரு வெயிட்டுமே ஒரு 400 கிராம் அப்படி இருக்கும். 1/2 கிலோக்குள்ள வந்துடும். 1/2 கிலோக்குள்ள வந்துடும். ஆமா, நல்லா இருக்கும். அதான் வளர்க்கலாம். சரி சரி. நாட்டுக்கோழி குஞ்சுமே 200 கிராம்ல இருந்து 250 கிராம் வரைக்கும் ஒரு மாசத்துல எங்கிட்ட கொடுத்துருவோம். சரி சரி. அது ரேட் எப்படின்னா? அது வந்து 110 ரூபா. இது ஒரு மாசம் நாட்டுக்கோழி குஞ்சு. ஒரு மாசம் குஞ்சு வந்து 110 ரூபா. 110 ரூபா. பெருவடனா 120. பெருவடனா 120. சோனாலினா 100 ரூபா. சோனாலினா 100 ரூபா. உங்களுக்கு வந்து சோனாலி இருக்கு, நாட்டுக்கோழி இருக்கு. ஆமா, சோனாலி, நாட்டுக்கோழி, பெருவடை, சிறுவடை, வான்கோழி, கிருணிக்கோழி. வாத்தும் கிடைக்கும். ஆமா. நீங்க கிண்ணிக்கோழி எப்படி அதை பத்தி சொல்லிருங்க. கிருணிக்கோழி வந்து ஒரு நாள் குஞ்சுனா 60 ரூபாய்க்கு கொடுப்போம். ஒரு நாள் குஞ்சுனா 60 ரூபாய். ஆமா. பெருசுனா ஒரு மாசம் ஆயிட்டுனா ஜோடி 400 ரூபாய்க்கு. ஜோடி 400 ரூபாய்க்கு கொடுப்பீங்க கிண்ணிக்கோழி. ஆமா. வாத்து எப்படின்னா? வாத்து வந்து நாட்டு வாத்துனா ஜோடி 50 ரூபா. நாட்டு வாத்துனா ஜோடி 50 ரூபாங்க. உள்ள ஒரு பீஸ் 50 ரூபா. ஒரு நாள் குஞ்சு. ஒரு நாள் குஞ்சு. ஆமா ஆமா. இப்போ நல்லா 1 கிலோ வெயிட்ல இருக்கு. சரி. இதுனா ஜோடி 700 ரூபா. சரி, 700 ரூபா. ஆமா. உங்ககிட்ட வந்து பெருவடை, சிறுவடை, சோனாலி, வாத்து, கிண்ணிக்கோழி, வான்கோழி இந்த ஃபுல்லா உங்ககிட்ட வந்து யாரு கால் பண்ணாலும் எவ்வளவு நாளும் கொடுக்கலாம். நம்ம நல்லா குவாலிட்டியாவே கொடுப்போம். நோய் பாத்தீங்கன்னா ரொம்பவும் தெளிவா இருக்கும். ஒரு குஞ்சு கூட டல்லா இருக்கிறது. ஆமா, இல்ல எதுவுமே ஏற்பாடு பண்ணலாம் வைக்க மாட்டோம். ஆமா, எப்ப யாரு வந்தாலும் பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ 300 பீஸ்ல கூட எதுவுமே டல்லா இருக்காது. பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நல்லா
ஜம்முன்னு இருக்கும் பாத்தீங்கன்னா. எதுவுமே ஒரு டல்லா இருக்காது, ஒரு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நல்லா எல்லாமே கிளியரா. இதுல மொத்தம் எத்தனை குஞ்சு இருக்குண்ணா? இதுல 300 பீஸ் இருக்கு. 300 பீஸ். ஆமா, 1000 ரூபாய் இருந்துச்சு. சரி. ஒரு நாள்ல இருந்து வித்து இவ்வளவு இருக்கு. இன்னைக்குமே ஒருத்தங்களுக்கு ஒரு 220 பீஸ் கொடுக்கணும். சரி, கொடுத்துருவோம். சரிண்ணே. கொடுத்துட்டு மீதி 50 வெளியே விட்டுருவோம். 50 இருக்கும். அந்த பண்ணையில உள்ளது மறுபடியும் இங்க வந்துரும். எத்தனை மாசம் குஞ்சுனா இது? நாட்டுக்கோழியா என்ன? இது வந்து சோனாலி ரகம். சோனாலி ரகம். ஆமா, இதுல வந்து ஒரு 1500 பீஸ் இருக்கு. 1500 குஞ்சு இருக்கு. ஆமா ஆமா. இது எப்படின்னா, இது நீங்க இது எப்படி இந்த மாதிரி மொத்தம் வச்சு அதுக்கப்புறம் என்ன மாதிரினாரு? இது வந்து ஒரு நாள்ல இருந்து ஒரு மாசத்துக்குள்ளே நாங்க ஆர்டர் எடுத்து சேல்ஸ் பண்ணிடுவோம். ஒரு மாசத்துக்குள்ளே ஆர்டர். ஆமா 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 ஆமா. எப்படி அது கறி கடைக்கு போகுமா வேற? இல்ல, பண்ண வைக்கிறவங்க, முட்டைக்காக வளர்க்குறவங்க ஃபுல்லா இப்ப சோனாலி தான் எடுத்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. இது வந்து நீங்க இப்ப வளர்த்துட்டு மறுபடியும் ஒரு மாசத்துல நீங்க ஆர்டர் யாரு கேட்டாலுமே கொடுத்துருவீங்க. மொத்தமா கேட்டாலும் சரி, சில்லறை கேட்டாலும் சரி, 50 கேட்பாங்க, 100 கேட்பாங்க, அந்த மாதிரி என்னன்னா. இது எப்படி ஒரு மாசம்னா ஒரு மாசம் எவ்வளவு பெருசு வந்துடும்? ஒரு மாசத்துல உங்களுக்கு வந்து ஒரு எப்படியும் 200 கிராம் வந்துடும். 200 கிராம் வந்துடும். அவங்க 200 வாங்கிட்டு போய் வளர்ப்புக்கு தான், பண்ணைக்கு வளர்ப்புக்கு தான் வாங்கிட்டு போவாங்க. ஆமா ஆமா, முட்டைக்காக வளர்ப்பாங்க. ஆமா. இது வந்து சோனாலி என்னன்னா? சோனாலி ரகம். இது நல்லா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஈஸியா வளர்த்துடலாம் எல்லாரும். ஈஸியா வளர்த்துடலாம். ஆமா ஆமா. இது எப்படி இறலாம்? எப்படி இந்த இறை வந்து ஒரு மாசம் வரைக்கும் நாங்க கண்டிப்பா கம்பெனி பேர் தான் கொடுப்போம். எஸ்கேம்னு சொல்லிட்டு. சரி. ஃப்ரீ சார்டர் கொடுப்போம். சரி சரி. ஒரு மாசத்துக்கு அப்புறம் சார்டர். அதுக்கப்புறம் நம்ம இயற்கை முறையில வெளியே விட்டு வளர்த்தோம்னா இறை ரொம்ப கம்மியா போட்டுக்கலாம். உள்ள பண்ண முறையில வளர்த்தோம்னா கண்டிப்பா இறை கம்பெனி. நீங்க வந்து பண்ண முறையில வளர்த்துட்டீங்க. நாங்க இப்போ ஒரு மாசம் வரைக்கும் தான் அப்படி வளர்ப்போம். சரி சரி. 2 மாசம் எல்லாம் ஆயிட்டுனா வெளியே இயற்கை முறையில வெளியே விட்டுருவோம். ஒரு மாசம் நமக்கு இறை வந்து அதிகமா போட வேண்டிய செலவு. ஒரு நாள் குஞ்சு பாத்தீங்களா? ஒரு நாள் குஞ்சு. ஆமா ஆமா. ஒரு வாரம் என்ன ஒரு மருந்து கொடுத்தோம்னா இங்க எடுத்துட்டு வந்துடும். 3 மருந்து மட்டும் சொட்டு மருந்து கரெக்டா கொடுத்துருவோம். அது வந்து கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். கோழி குஞ்சு கொடுத்தே ஆகணும். ஆமா, அப்படி வளர்த்தாதான் வந்து ஒரு நோய் இல்லாம வளர்க்கும். அப்புறம் எதுவுமே தேவையில்ல. அந்த 3 மருந்து 3 மருந்து சொல்லிருங்க. சொல்லலாமா? கொடுக்கலாம். சொல்லிருங்க. வந்து எப்போன்னு கொடுப்போம். சரி. எத்தனை மாசம்? ஒரு வாரத்துக்குள்ள கொடுத்துடணும். பொறிச்சு ஒரு வாரத்துக்குள்ள. ஆமா. சரிண்ணா. அதுக்கப்புறம் ஐபிடின்னு சொல்லி மருந்து இருக்கு. சரி. ரேட்லாம் ரொம்ப கம்மி தான். ரெசோட்டா வந்து 100 ரூபா தான். 500 குஞ்சுக்கே 100 ரூபா தான் ரேட். சரி. அது கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஐபிடின்னு சொல்லிட்டு 2வது மருந்து 300 ரூபா வரும். சரி. 500 குஞ்சுக்கு. அது 15 நாள் கொடுக்கணும். 15 நாள் கொடுக்கணும். ஆமா. இந்த 3 தான். அதுக்கப்புறம் ஆமா. ஐபிடி இல்ல எப்போன்னு லெசோட்டா. அதுல 21 நாள் கழிச்சு பண்ணணும். அவ்வளவுதான். 3 மருந்து கொடுத்தாலே கோழி குஞ்சு ரொம்ப ஆக்டிவாவும் நல்லாவும் இருக்கும். சளி, அந்த அம்மை நோய், அந்த கழிச்சல் நோய்கள்லாம் வராது. ஆமா. இது கரெக்டா 15 நாள் ஆகுது. 15 நாள் குஞ்சு. ஆமா ஆமா. இதுல எத்தனை பீஸ் எனக்கு? இதுல வந்து ஒரு 500 பீஸ் இருக்கு. 500 பீஸ். ஆமா. இது வந்து 15 நாள் 2 மருந்து கொடுத்துட்டோம். சரி. 3வது மருந்து கொடுத்து அந்த பண்ணைக்கு, பெரிய பண்ணைக்கு எடுத்து வந்துருவோம். சரிண்ணா. சரி சரி. இதுக்கெல்லாம் ஃப்ளூட்டிங்கே தேவையில்ல. இப்ப வெக்க டைம்ங்கிறனால ஃப்ளூட்டிங் தேவையில்ல. சரி. ஒரு வாரம் தான் இப்ப ஃப்ளூட்டிங். அதுக்கப்புறம் தேவையில்ல. சும்மா இது வெளிச்சத்துக்காக ஒரு லைட். அப்பதான் மேஞ்சிக்கிட்டே இருக்கும். லைட்டா இருட்டா இருந்துன்னா ஒரு இடத்துல போய் நின்னுடும். அதனாலதான் லைட் போடுறீங்க. ஆமா, ஒரு வெளிச்சம். ஆமா, நைட்டுமே வெளிச்சத்துக்கு லைட் போட்டுருவோம். அப்பதான் நைட்டு சாப்பிடும். சரி சரி. தூங்காம சாப்பிட்டுட்டு இருந்தாதான் கொஞ்சம் நல்லா இதா இருக்கும். கொஞ்சம் டெவலப் ஆச்சு. ஒரு மாசத்துக்குள்ள வரும். அதுக்கப்புறம் பெரிய கோழி ஆயிட்டுனா நைட் யாரைய கூட வைக்கணும்னு தேவையில்ல. பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு படுத்துரும். குஞ்சு வரைக்கும் 1 மாசம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா லைட் போட்டு தீவனம் வச்சுக்கிட்டே இருக்கும். இது வந்து மறுபடியும் கொஞ்சம் அதுக்கப்புறம் அதுல மாத்தி போடுறோம். ஆமா, 1 மாசம் வரைக்கும் இங்க இருக்கும். 3வது மருந்து கொடுத்தவொடனே 21 நாள் கழிச்சு அங்க மாத்திடும். அதுல மாத்தி அந்த பெரிய பண்ணைக்கு வந்துடும். அதுல மாத்தணும். அது விற்பனை ஆயிரும். அது விற்பனை ஆயிரும். ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும் நம்மள்ட்ட. சரி சரி. அப்படி உங்க போன் நம்பர் எப்படி சொல்லிடுங்க? 90 25 58 80 79. அப்படி உங்க அட்ரஸையும் சொல்லிடுங்க. திருநெல்வேலி மாவட்டம், நெல்லை மாவட்டம், திசைவேலை, ஆனைக்குடி கிராமம். திசைவேலை பக்கத்துல ஆனைக்குடி. திசைவேல இருந்து 2 கிலோமீட்டர் தான். திசைவேலையில இருந்து ஆனைக்குடி கிராமம் வந்து 2 கிலோமீட்டர். ஆமா ஆமா. எப்போ வந்தாலும் இங்கதான் இருப்போம். சரி சரி. பண்ணையில தான் அங்க பாத்தீங்கன்னா வீடு இங்கதான் இருக்கு. சரி. இங்கதான் பண்ணையில நம்பருக்கு வந்து கால் பண்ணி எத்தனை குஞ்சு வேணாலும் எவ்வளவு நாளும் நேர்ல வந்தாலும் வாங்கிக்கலாம். நீங்க அனுப்பி விடுறா இருந்தாலும் அனுப்பி விட்டுக்கலாம். ஆமா, அனுப்பி விட்டுருவோம். உங்களுக்கு வர்ற கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க போன் பண்ணி எனக்கு இந்த குஞ்சு வேணும்னீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா பார்த்து கொடுத்துருவோம். இல்ல நாங்க நேர்ல வந்து பார்த்து எடுத்து விடுறதுனால எப்ப போன் பண்ணிட்டு மட்டும் வரணும். ஏன்னா அந்த நீங்க கேக்குற டைம் நீங்க நான் யாரும் கால் பண்றது அதே சொல்லிருக்கேன். அதாவது கால் பண்ணிட்டு தான் வரணும் சொல்லிருக்கேன். ஏன்னா திடீர்னு நீங்க வந்து இங்க குஞ்சு விற்பனையா இருந்ததுன்னா நீங்க என்ன செய்ய முடியும்? ஆமா, அது ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து திடீர்னு வந்தீங்கன்னா எப்பவும் குஞ்சு இருக்கும். நீங்க கேக்குற சைஸ் இருக்குங்கிறது தெரியாது. நீங்க 1 மாசத்துக்கு எதிர்பார்த்து வரீங்க. சில நேரம் 1 மாசம் சேல்ஸா இருக்கும். 15 நாள் குஞ்சு இருக்கும், 1 நாள் குஞ்சு இருக்கும். சரி. திடீர்னு நீங்க 1 நாள் குஞ்சுக்கு வர்றீங்க. அப்போ வந்து 1 மாசம் குஞ்சு தான் இருக்கும். சரி சரி. கேட்டுட்டு வந்தீங்கன்னா அதுக்கு நான் நாளைக்கு வாங்க இன்னைக்கு வாங்க நாங்க சொன்னீங்கன்னா அன்னைக்கு வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஆமா, யாரு குஞ்சு வேணாலும் சரி கால் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஆமா, கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். மற்றபடி கால் பண்ணாம வந்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போகலாம். ஆனா வந்து எத்தனை மாசம் குஞ்சுன்னு கணக்கு பண்ணி வரும்போது அந்த குஞ்சு இல்லாம அது இல்லாம இருந்ததுன்னா உங்களுக்கு கஷ்டமா. சிலவங்க வந்து
2 மாசத்தை பாத்துட்டு போயிருப்பாங்க, இருக்குன்னு போட்டுப்போம். சரி. அது சேல்ஸ் ஆயிருக்கு. டெய்லி ஆன்லைன் வியாபாரம், திடீர்னு வந்து யாராவது ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு சொல்ல போயிருவாங்க. முடியாது இல்ல. ஆமா, இருக்காது. அண்ணன் நல்லா லாபமானதுதான். வாத்து ஒரு நாள் குஞ்சு வந்து ஒரு பீஸ் நாட்டு வாத்துன்னு 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சரி. பெக்கின் வாத்துனா ஜோடி 70, ஒரு பீஸ் 70 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஒரு நாள் குஞ்சு. நம்ம ஒரு நாள்னா ஒரு 5 நாளுக்குள்ள கொடுப்போம். சரி சரி சரி. பெருசா எடுத்தீங்கன்னா இப்ப வந்து நாட்டு வாத்துனா ஜோடி 700 ரூபா வரும். இது ரெண்டுமே நாட்டு வாத்து தானே? அது அந்த பிளாக்கா இருக்கு நாட்டு வாத்து. சரி. ஒயிட்டா இருக்கு பெக்கின் வாத்து. இது எப்படி முட்டை எப்படி இந்த மாதிரி? இது முட்டை டெய்லி விடும். டெய்லி விட்டு? ஆமா, ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு அப்புறம் டெய்லி முட்டை எடுக்கும். முட்டை வந்து முட்டை டெய்லி விட்டுட்டு இருக்கும். அப்படி அடகாக்குமா அந்த வாத்து? அடகாக்காது. இது அடகாக்காது, முட்டை மட்டும் தான் விடும். நம்ம வந்து அடகாக்கு குஞ்சு வேணா இங்குபெட்டர்லயோ கோழி மூலமாவோ வச்சுக்கலாம். 22 நாள் வச்சா இதாயிரும். 22 நாள்ல குஞ்சு பறிச்சிடும். ஆமா, வாத்து வளர்க்க ரொம்ப ஈஸி தான். தீவனம் மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்ல. சும்மா நம்ம எது அரிசி போட்டாலும் சரி, சாப்பாடு வச்சாலும் சரி, தண்ணியும் இருந்தாதான் தண்ணி நல்லா குடிக்கிறதுக்கு சும்மா ஒரு கப்பல் எடுத்து வச்சா கூட போதும். தண்ணி இருந்தா நல்லா ஜாலியா அப்படி தண்ணி தான் இருக்கும். இல்ல அப்படின்னா நம்ம ஒரு ஏதாவது டப்பாவில் தண்ணி பிடிச்சி வச்சா கூட அதை அப்படி குடிச்சிட்டு அப்படி இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட வந்து இது எத்தனை மாசம் வாத்துனா இது? இந்த வாத்து இது வந்து கரெக்டா ஒரு 2 மாசம் வாத்து. 2 மாசம். ஆமா. உங்கள்கிட்ட வந்து வாத்து விற்பனைக்கு இருக்கு? ஆமா. வாத்து முட்டை விற்பனை கொடுக்கல? வாத்து முட்டை விடுற அளவுக்கு நாங்க வச்சிருக்க மாட்டோம். அதுக்குள்ள சேல்ஸ் ஆயிரும். அதுக்கும் சேல்ஸ் ஆயிரும். இருந்ததுன்னா முட்டையை சேல்ஸ் பண்ணுவோம். இப்ப சில இடத்துல இது சேல்ஸ் ஆகல, ஒரு 6 மாசம் வரைக்கும் எங்கிட்ட இருக்குன்னா முட்டை கேட்டாலும் கொடுப்போம். அதுக்குள்ள வித்துரும். இன்னைக்கு ஒரு 10 வாத்து ஆர்டர் இருக்கு, இன்னைக்கு வந்து பேரும் அப்படியே வித்துரும். உங்கள்கிட்ட வந்து வாத்து இருக்கு, வான்கோழி, கிருணி கோழி, சரிண்ணே, எல்லாமே சிறுவேடை பெருவேடை சோனாலி எல்லாமே விற்பனைக்கு. எந்த ரகம் ஆர்டர் கேட்டாலும் நாங்க கொடுத்துருவோம். கீரி ராஜா கூட வச்சிருக்கோம். ஆமா. ஆனா கீரி ராஜா வந்து அவ்வளவா யாரும் விரும்ப மாட்டேங்கிறாங்க இப்போ. சரி. அதனாலதான் நான் இப்ப சோனாலி தான் இப்ப நல்லா எல்லாருமே ஈஸியா வளர்க்க முடியும். அதனால சோனாலி கொஞ்சம் அதிகமா கேக்குறாங்க. அதனால வந்து அதிகமா கொஞ்சம். ஆமா ஆமா. சோனாலி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகம், ஈஸியா வளர்த்துறாங்க எல்லாருமே. சரி. முந்தி அப்படி கிடையாது. அப்புறம் 100 கோழி வாங்கிட்டு போனாங்கன்னா 50 கோழி இது பண்ணிடுவாங்க வளர்க்க முடியாம. சோனாலியை பொறுத்த அளவுக்கு 100 வாங்கிட்டு போனாங்கன்னா 100 எல்லாருமே வளர்த்துறாங்க. அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப இதா இருக்கு. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மி, ஈஸியா வளர்த்துடலாம். முட்டையை நல்லா விடுது. 100 கோழி வளர்த்தாங்கன்னா டெய்லி ஒரு 60-70 முட்டை எடுத்துருவாங்க. அதனால எல்லாரும் லாபம் இருக்கு. முட்டையிலயுமே நான் இப்போ லாபம், நல்ல லாபம். குஞ்சு பெருக்கி இன்குபேட்டர்ல வச்சாலும் அதுல குஞ்சு அதுலயும் லாபம் தான். வந்து பெருவேடை சண்டை கோழி ரகம். இதுல ஒரு 20-25 பீஸ் வச்சிருக்கோம். தனியா எங்களுக்கு பிரீடிங்காண்டி வச்சிருக்கோம். யாரும் கேட்டாலும் கொடுப்போம். பெரிய கோழி சேல்ஸ் கிடையாது, சின்ன குஞ்சு மட்டும் கொடுப்போம். இது வந்து சண்டைக்காக யூஸ் பண்றது பெருவேடைம்பாங்க. ஒரிஜினல் பெருவேடை இதெல்லாம். ஆமா, ஒரிஜினல் பெருவேடை. இந்த சின்ன குஞ்சுகள்லாம் கேட்டா கொடுப்போம். யாராவது சண்டை கோழி சிலவங்க சண்டை கோழின்னு ஆசைப்பட்டு சண்டை கோழி ஆர்வத்துல பண்ண முறைக்கு லாபம் கிடையாது. வச்சிருக்கோம். யாராவது சிலவங்க சண்டை கோழின்னு விரும்பி கேக்குறாங்க. அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது, நம்ம வெளியே அட்டி எடுத்து கொடுக்க முடியாது. நம்மகிட்ட இருந்தோம்னா ஈஸியா கேட்கும் போது கொடுக்கலாம் அப்படிங்கறதுக்காண்டி சண்டை கோழி இப்ப நான் புதுசா தான் போட்டிருக்கோம். வெளியே தான் விட்டுருப்போம். இன்னைக்கு மட்டும் சும்மா உள்ள தான் திறந்து விடணும். வெளியே தான் மேய்ஞ்சிட்டு. ஆமா, டைம் மத்தியம் ஒரு 10 மணி 11 மணிக்கு தான் வெளியே திறந்து விடுவோம். திறந்து விட்டு வெளியே மேய்ஞ்சிட்டு வரும். இது வந்து குஞ்சிலே கொடுக்கீங்களா? ஆமா, குஞ்சு மட்டும் வேணா. பிளஸ் எங்களுக்கு வந்து அதுக்காக வச்சிருக்கோம். கொடுத்தா கிடைக்காது. ஆமா, இதெல்லாம் ஒரிஜினல் சேவல். இதெல்லாம் 8000 ரூபாய்க்கு போகும். 8000 ரூபாய்க்கு. இதெல்லாம் 4000 ரூபாய் அப்படி போகும். அந்த கோழி 5000 ரூபாய் அப்படி போகும். கருப்பலாம். ஆமா, ஒரு மாசம் குஞ்சு 250 ரூபா ரேட்டு. ஒரு மாசம் குஞ்சு சண்டை இதே 250 ரூபா ஒரு குஞ்சு. இந்த குஞ்சு 250 ரூபா. இந்த ஒரு மாசம் இது வந்து 10 நாள் குஞ்சு. ஆமா, இது 10 நாள் குஞ்சு. எல்லாமே முட்டையெல்லாம் அதுலயே அடகாக்க வச்சுக்குவோம். இதுல உள்ளதெல்லாம் முட்டை இருக்கு. அதே அடகாத்து அதே குஞ்சு பறிச்சுக்கிடுவோம். இங்குபெட்டர் கிடையாது இதெல்லாம். அதே காத்து அதே பறிச்சு சண்டை கோழின்னு விரும்புகிறவங்களுக்கு இப்ப சின்ன குஞ்சு இத்தனை கேட்டாலும் கொடுப்போம். ரொம்ப பெருசா கிடையாது. ஒரு 20 குஞ்சு வேணா 10 குஞ்சு வேணா வாய்ப்பு பண்ணாலும் கொடுத்துருவோம்.